ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக தாங்க இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த ராசி பலன்களை முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை, திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே கேது இருக்கிறார். 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஈஸியாக எல்லா விதமான நல்ல மாற்றங்களும் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்த மாதிரியான நல்ல ஒத்துழைப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. உதவிகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் கௌரவம் ரொம்ப சூப்பராக உயருங்க நண்பர்களே. உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாருக்கூடையாவது நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரிந்தவர்கள் எல்லாம் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உறவு விரிசல் எல்லாமே இப்பொழுது மாறிவிடும். அதனால சமுதாயத்திலும் சரி, உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி, நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. நல்ல ஒரு செல்வாக்கு கெத்தை உங்களால் இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க. மேலும் உங்களுடைய பெரும்பாலான கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல யோகத்தையும் நீங்க பெறுவீங்க நண்பர்களே. உடலை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்க கண்டறிந்து அதெல்லாம் நீங்க வெற்றிகரமாக கடந்து வரக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. சேமிப்பு எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உதயமாகும். உங்களது உறவினர்கள் வழியில, குறிப்பாக தாய்மாமன் வழியில உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இன்னைக்கு காத்திருக்கு. அது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு சர்ப்ரைஸாக இருக்குங்க. சகோதரர்களுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் போல இன்னைக்கு உதவி செய்யும். அதனால அவர்கள் மூலமாக சகோதரர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் அனைவரின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு செயல்பாடுகள், உதவிகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக மாணவர்கள் இன்னைக்கு நிறைய ட்ரை பண்ணலாங்க. இன்றைய தினம் இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த பணிகள் நீங்க ஈடுபடுவதன் மூலமாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பொருளாதாரம் நல்ல வகையில் உயரக்கூடிய வகையில் தன லாபம் சேரும். அதனால நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குவீங்க. வியாபாரிகள் குறிப்பாக அதிகமான மகிழ்ச்சியை கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இதனால் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கி விடுங்க. சொத்து பிரச்சனைகள் நீங்குவதற்கு உங்களது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது நண்பர்களே. எனவே மிகச்சிறந்த ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைவீங்க. பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக சேரும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களுடைய இடையூறான உந்துதல்களை மன இடைஞ்சல்கள் தரக்கூடிய சில விஷயங்களை நீங்க யோசிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு இடையூறு தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகள் தான். அதை கட்டுப்படுத்துங்க. பழமையான ஐடியாக்கள்லாம் உங்க முன்னேற்றத்தை தடுக்குங்க. அதெல்லாம் விட்டு புதுமையா நிறைய யோசிங்க. அதன் மூலமாக சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியுங்க. உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல புதிய ரொமான்டிக் உணர்வுகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து தருங்க. அதனால ரொமான்டிக் உணர்வுகள் உங்க மனசுல குடியேறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. அதனால காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இனிமையாக இருக்கு நண்பர்களே. இனிமையான வரம் உங்களுக்கு கிடைத்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு உணர்வு உங்க காதலருடன் பழகும் போது இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். எனவே காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அதிகமான தித்திப்பை பெற முடியும் நண்பர்களே. மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நீங்க உங்க கவனத்துல கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக நீங்களும் பெனிஃபிட் பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நீங்க மற்றவங்க பார்வையில யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு என்ன தேவை, மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்களும் நல்ல ஒரு சிரமம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மைண்ட்ல வச்சுட்டு நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க தனிமையில அதிகமான நேரத்தை செலவிடணும் அப்படின்னு
ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி ஓய்வு நேரத்துல இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க வந்து அதை வந்து வீட்டை சுத்தம் பண்றது போன்ற பராமரிப்பு வேலைகளில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த ஓய்வு நேரத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால நீங்க பிளான் பண்ணி உங்க ஓய்வு நேரத்தை வந்து எப்படி செலவிடணும் அப்படின்றத முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த தினம் உங்க மனம் குறைந்த உங்க வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அது போன்ற தருணங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரனால உங்களது வாழ்க்கை துணையுடனான உறவு வந்து பலப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. எனவே அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க ஒன்றாக அமர்ந்து உணவை வந்து ஷேர் பண்ணிக்கிறது போன்ற வேலைகளை இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பண வரவுகள் கூடும். திருமண வாழ்க்கை எல்லாம் அழகாகும். நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில நல்ல பெனிஃபிட் அதிகமான வகையில நீங்க பெறக்கூடிய வகையில நல்ல மதிப்பு மரியாதையிலும் உயரக்கூடிய கெத்தான ஒரு நாளாக அமைதுங்க. உத்தியோக பணியிலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடும். உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதனால அலுவலக பணிகள் அழகாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கு புகழ் வந்து சேரும். அந்த அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக நல்ல உதவிகரம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையாக நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் நம்பர் 2 2ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 2 இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு உடம்பை வருத்திட்டு இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் இருந்து நீங்க வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் உங்க காரியங்கள்ல தடைகள் ஏதாவது இருந்திருந்து அப்படின்னா மறைமுகமா இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தடைகள் எல்லாமே விலகி விடுங்க. எனவே அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. எதிரிகள் தொல்லை இருக்காது. அதனால நிம்மதியாக உங்க காரியங்களை செய்து முடித்து மனமகிழ்ச்சியாக வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களாகட்டும் உங்க சொந்த பந்தங்களாகட்டும் நல்ல ஆதரவு தருவாங்க. குறிப்பாக தாய் மாமன் போன்ற உறவினர்கள் வழியில உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் ஆதரவு கிடைக்கும். உதவிகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கல்வி சார்ந்த முயற்சிகள் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிறதுனால இன்னைக்கு கவலைகள் நீங்கி மனம் லேசாகுங்க. மேலும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிறைய ஐடியாக்களை நீங்களே இன்றைய தினம் பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதன் மூலமாக உண்டுங்க. சேமிப்பு உயரும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.